Quand je suis arrivé, les petits se sont demandés ce qui se passe. Tellement les petits a beaucoup d'inspiration pour déranger. Fais les positions pour danser, fais les positions pour bouger. Y'a qu'à te bina pour danser. என் நண்பர் ஒருத்தர் எனக்கு ரொம்ப நாளாக ரீல் ஷேர் பண்ணிட்டே இருந்தார். வழக்கமாக நண்பர்கள்னாலே அதை தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ரீல் ஷேர் பண்ணிருப்பார். ஆனால் நான் பார்க்க மாட்டேன். சும்மா போயிட்டு சீன் ஜோனில் விட்டு வந்துடுவேன் நான். அப்புறம் ஒரு நாள் அவர் என்ன சொன்னார், ஐயோ நீ வீடியோவே போடாமல் சும்மா இருக்கிற, நீ ஏதோ வீடியோ போட்டிருந்தாயோ உனக்கு இன்டென்ட்டாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உனக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன், நீ அதையும் இக்னோர் பண்ணினா எப்படியா அப்படின்னு சொல்லி செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அதுக்காக அவருடைய அன்புக்கு இணங்க இன்றைக்கி நம்ம அவரோட டிஎம்ஸில் இருக்கக்கூடிய ரீல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ரீல்ஸ் ரியாக்ஷனுங்கிறதா அப்படி சுற்றி சுற்றி சொல்கிறேன். விக்ஸுங்கிறத தான் அப்படி சுற்றி சுற்றி எழுதியிருக்கிறேன். இது என்ன கொண்டைக்கு எனக்கு அனுப்புனேன், எங்கே போகிறானுங்கன்னு தெரியலையே. ஷிட், எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? Say Jai Shri Ram, Jai Shri Ram. Thank you so much. Say Jai Shri Ram, Jai Shri Ram. India is the best slogan, Jai Shri Ram. இந்தியாவோட ஸ்லோகன் வந்தே மாத்திரம் தானே, அதே இப்போ ஜெய் ஸ்ரீராம மாறிச்சு. மெண்டல் எல்லா இடத்துலையும் போயிட்டு அசிங்கப்படுறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. அதுக்கு ஒன்றும் வேணாம். ஓகே, கோசிலர் பிளாஸ்டிங் பிரயாக்ராஜ் மகா. இந்த பிரயாக்ராஜ் ஆக்சுவலாக நான் பிரகாஷ்ராஜ்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அது அப்புறம் தான் தெரிஞ்சது அலகாபாத்துக்கு பேரை மாற்றிருக்காங்களா அப்படின்ட்டு. அதான் சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களாடா. நல்ல வேலை தமிழ்நாட்டில் அவங்க ஜெயிக்கவில்லை. இல்லை நான் தமிழ்நாட்டுக்கு என்ன பேராக இருந்திருக்குமோ தெரில. ஆமாம் ஒரு பேர் வச்சாங்க எனக்கு எலெக்ஷன் டைமில், அதனால தான் உட்கார வச்சிட்டாங்க. கும்பமேளா நடந்த ஸ்டாம்பேடு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே நிறைய கோவம் வந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. நிறைய பேர் இறந்து போனாங்க. இது சிலிண்டர் பிளாஸ்ட் ஆச்சு, இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, இது ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாம்பேட் நடந்து அதில் கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க. அதை பற்றி எந்த அஃபிஷியல் டேட்டாவும் இது வரைக்கும் கவர்மெண்ட் வெளியில் விட கிடையாது. இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் டேட்டாவும் இன்னும் அவங்க சொல்ல கிடையாது. பட் ஆனாலும் லாஸுங்கிறது லாஸ் தான். இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மக்கள் மேலே ஒரு பெரிய கோவம் வந்தது. அப்படி என்ன ரிலீஜியனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அப்படி என்ன அது அவ்வளோ முக்கியமாக போச்சு. சிவிக் சென்ஸை தாண்டி எனக்கு வந்து அவங்களோட காமன் சென்ஸே நான் ரொம்ப கொஸ்டின் பண்ணக்கூடிய அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 40,000 years of evolution and we barely even tapped the vastness of human potential. எந்தவித ஒரு எக்ஸ்போசரும் இல்லாதவன், எந்த ஒரு வெளி உலக அனுபவமும் இல்லாதவன், எந்த ஒரு சோஷியல் நாலேஜுமே இல்லாத ஒருத்தனை பிடிச்சி கிண்டல் பண்ணுறது ஈஸி. எல்லா எக்ஸ்போசரும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே அக்டோபர் 30 மாரி நாட்கள்லாம் என்ன நடக்குறது நமக்கு தெரியும். பேபிக்கு ஹிக்ரு இந்தியால என்னென்ன கிளாसेस போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 313 326 339 342 352 368 374 21. இது நல்லா இருக்குல்ல. அந்த குழந்தைக்கு என்ன டெஸ்ட்டாக வைக்க போகிறாங்க, இல்லை குழந்தைகிட்ட திரும்ப 33 சாரி எவ்வளோ அப்படின்னு கேட்க போகிறாங்களா என்ன? இவங்க பாட்டுக்கு 4 காடை மட்டும் மாற்றி மாற்றி கடலை காட்டிட்டு காசு வாங்கிட்டு போயிடலாம். நல்ல வியாபாரம். 324 327. Yes, affordable. 414 428 434 443 444 424. 5 months பேபிக்கு இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் டேபிள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? டெஃபினெட்லி they will be able to understand. முடியாது. அவங்களுக்கு இது எல்லாமே போட்டோகிராஃபிக் மெமரியா சேவ் ஆகும். சோ அவங்களுக்கு பெரிய வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா கொஞ்சம் சௌரியம் பசங்க ஆகும்போது நம்பர் கான்செப்டோ பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன், ஒரு குழந்தை வளர்ந்து வந்து ஒரு 4 வயசுலையோ 5 வயசுலையோ 1ஆவதுல சேர்ந்து அந்த ஃபஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிளும் கற்றுக்கூடாதா? இல்லை கற்றுக்க தான் முடியாதா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் என்ன 5 மாதத்துலேயே ஏபிசி படிச்சுட்டு வந்தாங்களா? பிறந்த 4 மாதம் அடுத்தது வந்துட்டாங்கல்ல, சாதனை படைக்கிறார். நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 200 ஃபிளாஷ் கார்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ABCD 1 2 3 பழங்கள், வெஜிடபிள்ஸ், காய்கறி இது மாதிரி வந்து எக்கச்சக்கமா 200 ஃபிளாஷ் கார்டு கண்டுபிடிச்சு உலக சாதனை புத்தகத்துல வந்து இடம் பெற்றிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களுக்கு வந்து நான் என்னோட கருவில இருந்தே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன், 4 மாசத்துல எப்படியாவது வந்து உலக சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னோட இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது PhD படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது படித்ததுனால என் குழந்தையும் வயிற்றுக்குள்ளே PhD படிச்சுது, ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் என் குழந்தைக்கு PhD கொடுக்கணும்னு கேட்பாங்க.
பிறக்கும் போதே பிஹெச்டியோட பிறந்த குழந்தை என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவனை ஒரு என்ஜிஓக்காரன் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பான். அதாவது எஜுகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை வச்சே குழந்தைங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது ஆக்சுவலாக நான் இந்த வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது நான் இந்த வீடியோஸ் பற்றிலாம் கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது என்னன்னா இது புதுசு கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் நடந்த இது ஏதோ ஒரு சம்பவம்லாம் கிடையாது. பேர் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரோல் ரெக்கார்டை வாங்கி கொடுத்துறாங்க. அப்போல்லாம் ஒரு 4 அட்டையை மட்டும் குழந்தை முன்னாடி காமிச்சு டெஃபினட்டாக அந்த குழந்தை ஏதோ ஒரு பிக்சர் அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணும், அதை கை வைக்கும். இவங்க அது என்னங்கிறதுல முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த பேர் ஏதோ சொல்லுவாங்க, அந்த குழந்தை அந்த கார்டை டச் பண்ணும். அண்ட் தென் அவங்க ஒரு பேரை சொல்லிட்டு அந்த கார்டை எடுக்க வைக்கிறதுக்கு அந்த குழந்தைய லீட் பண்ணுவாங்க. வேறு கொஷினை கேட்டு அவங்களே அந்த கார்டை முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க குழந்தைய எடுக்க சொல்லி. Siri side ma, concentrate. Kaivalya. Peacock. Very. ஆக்சுவலி இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரிங்கிறது ஒரு ஊழக்கதை தான். அது இது வரைக்கும் ப்ரூவன்லாம் கிடையாது. அது இன்னும் டிபேட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய இந்த எபிலிட்டி வந்து எடிட்டிக் மெமரின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த எடிட்டிக் மெமரி அப்படின்னா என்னென்னா ஒரு 2% 10% குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு விஷுவல் இமேஜை ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கு அந்த குழந்தையால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அது வளர வளர அதையும் அந்த குழந்தை மறந்துடும். ஸோ இதுதான் எடிட்டிக் மெமரின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் அவங்க இந்த மாதிரி வியாபாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி கிடையாது. என்ன மெமரியாக இருந்தால் அவங்க குழந்தை அது அவங்க அவார்டு வாங்குறாங்க, உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது என்னென்னா இது நாளைக்கு நார்மலைஸ் ஆச்சு அப்படின்னா இது ஒரு கோர்ஸ் மாதிரியோ இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரியோ தனியாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதை ஆஃபர் பண்ண முடியாத பேரண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியை கொடுக்கும். அவர்களுடைய குழந்தைகள் மேலே இது ஒரு பெரிய ப்ரெஷராக போய் முடியும். இதுவும் குழந்தைங்க வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம்தான். ஸோ இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நாத்திகவாதியாக இருக்கும்போது நாங்க கடவுளை வணங்கினோம்னா மதவெறி பிடிச்சவங்களா, பட்டை போட்டு பொட்டு வச்சு ருத்ராட்சம் பண்ணிச்சோம்னா பேரு சங்கி. அப்படிலாம் சொல்லாதீங்க. சாமி கும்பிட்றவங்களாம் சங்கி ஆயிடுவாங்களா? தப்பு அதெல்லாம். அப்போ இந்த கடவுளுடைய பேர்களை வச்சிருக்கவங்க எல்லாருமே சங்கிங்க தானே? நியாயமான கேள்வி தானே. நாளைக்கே போய் நான் பேர் மாத்திடுறேன். ஜாதி இல்ல மதம் இல்ல அப்படின்னு போராடுற எல்லாருமே அவங்களுடைய ஜாதி கொடியையும் அவங்களுடைய மதத்து கொடியையும் தூக்கிக்கிட்டு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை அப்படின்னு போராடுறாங்க. எந்த கிறுக்கனாச்சி ஜாதி கொடியையும் மதத்து கொடியையும் தூக்கிக்கிட்டு ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு போராடுவாங்க. யார் அந்த கிறுக்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஜாதி கொடியை தூக்கிக்கிட்டு ஜாதி இல்லைன்னு போராடின ஆள் யாருன்னு நான் பார்த்ததே கிடையாது. தம்பிக்கு மட்டும் யாரும் ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஐ மீன் தம்பியோட அப்பா அம்மாவுக்கு. உண்மை என்னன்னா ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது. ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது, தெரிஞ்சுக்குங்க. மனுஷங்க இருக்காங்க, கடவுள் இருக்காரு. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச முறையில நம்ம வணங்குறோம், அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் தம்பி மதம். குர்ஆன் வசனம் 31:30 இஸ்லாத்துக்கு எதிரானது தர்கா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. தன்னை இஸ்லாமியரா உணர்ந்த யாருமே தர்காவுக்கு செல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன் சொல்றதெல்லாம் மேட்டர் இல்லை, கோர்ட் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுதுங்கிறது தான் மேட்டர். எல்லாரும் ஒற்றுமையா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ தேவையில்லாதவங்க செஞ்ச சதி இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை. தேவையில்லாதவங்க யாரும் அவங்க சங்கியாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க வேற. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட போய் சேரலாமா? முஸ்லீம்கள் சேரவே கூடாது. முஸ்லீம்களுக்கு பாவம். மணியா நீ வரலாறு தெரிஞ்சுக்கோனு. கடவுளே இல்லன்னு சொன்ன கட்சிக்காரனும் கூட கோயில் அடிச்சதா சரித்திரம் கிடையாதுப்பா. ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்ற கட்சிக்கார கோயில் அடிக்கிறான்ல. திருப்பரங்குன்ற மலை முருகனுக்கு சொந்தமானது, இஸ்லாமியர்களின் நட்பு இந்துக்களுக்கு சொந்தமானது, இது ரெண்டுமே எங்களுக்கு சொந்தமானது. அந்த எங்களுக்குன்னு தம்பி யாரை சொல்றாப்லங்கிறது தெரியல. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை நேரடியாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா அதை வேறு யார் மேலேயாவது திருப்பி விட்டுறது. இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை யாரால் நடந்தது அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனாலும் தம்பி வீடியோ ஆரம்பிக்கும் போது நாத்திகர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். அது ஒன்றும் பிரச்சனை. நாத்திகர்கள் யாரும் வந்து நாளைக்கு உங்கள் வீட்டு வாசல் அடிக்க போகிறது கிடையாது. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் பார்ப்போம். நாத்திகராக இந்த பிரச்சனைக்கு காரணமா? ஸ்பெல்லிங் தப்பு எழுதியிருக்காரு, மன்னிச்சிருவோம். நாத்திகர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஆக்சுவலி இந்த மாதிரி மேனிப்புலேஷனை யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறவன் தான் பண்ணுவான். பின்ன போராட்டம் நடத்திட்டு இருக்கிறது அங்கே எந்த கட்சிக்காரங்கன்னு தெரியும், அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு தெரியும். சம்பந்தமேரே இல்லாமல் வந்து நாத்திகர்கள் சொன்னா என்ன இதெல்லாம்? இதுவும் நான் அவருடைய பெற்றோர்களை பார்த்து சொல்கிறேன். திருமா தாக்கப்பட்டார்.
பிரியங்கல் அண்ணா. முந்தானத்து வந்த பையன் இவரு சொல்லுவாராமா, நாம கேட்டுக்கணுமா? ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. எத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாறு இருக்குது அவருக்கு, எத்தனை போராட்டங்கள், எத்தனை திருமுறை பிரச்சாரங்கள். சும்மா உட்காந்து ரீல்ஸ் ஒரு 15 செகண்ட் ஒரு வீடியோ பேசிட்டா இந்த பையனுடைய பெற்றோர்கள்லாம் பெரிய ஆயிடுவார்களா? முன்ன சொன்ன மாதிரியே தான் இந்த குழந்தைக்கும் சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறைய படித்து தெரிஞ்ச அரசியல் வரலாறுகளை படிச்சுட்டு இந்த மாதிரியான வீடியோக்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இந்த குழந்தைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. டெஃபினட்டாக இதை கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பின்னாடி இருந்து அவங்க அப்பா அம்மாவோ ஒரு ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் இது. ஸோ அவங்களுக்கும் நான் இதே தான் சொல்லிக்கிறேன், குழந்தையாக வளர விடுங்க. நீங்கள் உங்களுக்கு பக்தி இருக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் அதே வழியிலே உங்கள் குழந்தையும் வளர்த்தலாம், அதுவும் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதை குறித்தான நிலைப்பாடுகள்லாம் அந்த பையன் வளர்ந்து வந்து அவன் அனுபவத்தின் மூலமாக எடுக்கணுமே ஒழிய நீங்கள் வந்து அவன் மேலே இப்போவே ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு வளர்ந்து வந்து அந்த பையனோட நிலைப்பாட்டில் ஏதோ மாற்றம் இருந்ததுன்னா அவன் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவான், அவங்கள பார்த்து அம்மான்னு கேட்பான். அன்றைக்கி வருத்தப்படாதீங்க. ஸோ அகைன் ஐம் சேயிங், டோன்ட் எக்ஸ்ப்ளாய்ட் சில்ட்ரன்ஸ். இந்த மாதிரி சாதி அரிப்புக்காகவும் மத அரிப்புக்காகவும் வியூஸ் வெறிக்காகவும் பிரபலமாகணுன்ற ஒரு சுயநலத்தோட குழந்தைகள் இன்னைக்கு பயன்படுத்திக்கக்கூடிய போக்கு அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பின்னாடி இந்த குழந்தைங்க வளர்ந்து வந்தாங்கன்னா இதை பார்த்துட்டு அவர்கள் வருத்தப்படுவதற்கோ ரெக்ரெட் பண்ணுவதற்கோ வாய்ப்பு அதிகம். அதனால் உங்களோட எண்ணங்களை உங்களோட வச்சுக்கோங்க, நீங்கள் வெளியே பிரதிபலிங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. அதுக்கான விமர்சனங்கள் வர அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்க. அதை உங்கள் மீது விமர்சனம் நேரடியாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குழந்தைகளை டூலாக பயன்படுத்தி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற வேலை வந்து வச்சுக்காதீங்க. அது நல்லது கிடையாது. உங்கள் குழந்தையோட வாழ்க்கைக்காக சொல்கிறேன். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்பு அந்த குழந்தையோட வாழ்க்கையவே அழிச்சிடும். I don't know why people are so fascinated in poop bath. Weird fetish, no? Be hygienic மக்களே, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறது, நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்த்துக்கிறேன்.